ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு January 3rd டெலிகிராமில் நம்ம இன்டிமேட் பண்ண லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்பயும் போல நம்மளுடைய நிஃப்டியை பற்றின சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவலில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க் ஓப்பன் ஆகும்போதே ஃப்ளாட் ஓப்பன் ஆர் கேப் டவுன் அப்படின்றதுக்கான இன்டிமேஷனும் கால்ஸ் பார்த்தீங்கன்னா 21,800 பியில் வந்து 200 பை பண்ணி 220 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ 250 வரைக்குமே ஈஸியாக போயிட்டு அக்டிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற லெவலை வந்து இன்டிமேட் பண்ணோம். ஸோ இன்டிமேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் டவுன் சைடில் வந்துடும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை டவுன் பண்ணிட்டு அடுத்த டார்கெட் லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 21,490 அப்படிங்கிற லெவலை கொடுத்துருந்தோம். ஸோ சூப்பராக அந்த லெவல் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ நம்ம சார்ட்டில் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம் இந்த லெவல் ஆக்சுவலாக 21,800 to 680 to 700 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த லெவலை டச் பண்ணால் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது அங்கேருந்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், ஒரு சின்னதாக போல் பேக், மறுபடியும் ஒரு டவுன், ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ்ல பிரேக் அவுட் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக பையிங் அக்யூமுலேஷனும் அதுக்கப்புறம் டார்கெட் அப்படின்ற மாதிரி மொமெண்டம் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. நம்ம அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்டிமேட் பண்ணிட்டே இருந்தோம். 21,600 லெவலுக்கு மேலே மார்க்கெட்டை க்ளோசிங் கிடைக்காத வரைக்கும் கால் கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பையர்ஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால செல்லர் மட்டுமே அதிகம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவலாக செல் சைடு மட்டுமே ஃபோக்கஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த லெவல் வந்து சூப்பரான டார்கெட் 21,900 வரைக்கும் வந்துட்டு 21,490 வரைக்கும் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம்னா கொஞ்சம் வைடான டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்காக 50 மினிட்ஸ் சார்ட் எடுத்துப்போம். ஸோ இப்பயும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 21,600 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவலை டச் பண்ணும்போது ரிவர்சலில் புட் ஆப்ஷனுக்கு டவுன் சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். பிஇயில் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 21,500 அப்படிங்கிற இந்த லெவலும், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21,400, அடுத்து 21,300. ஸோ 3 லெவல் வரைக்கும் இந்த கீழே இருக்குது. ஆனால் 3 லெவல் வரணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஒவ்வொன்றுக்கும் கரெக்ஷன் ஸ்ட்ரகிளிங் நிறைய நடக்கும். ஸோ அதில் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,400 அப்படிங்கிற 21,550 அப்படிங்கிற அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்படின்னு கிடைக்கும்போது ஸோ அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுனில் பிரேக் அவுட் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸு இந்த லெவலில் மறுபடியும் புல் பேக் ஆகிட்டு டவுனில் வரும்போது இப்போ அதே சேம் என்ட்ரியில் மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற லெவலில் 21,400 இந்த லெவல் வரைக்கும் தான். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழே டவுனில் வந்து 300 வரைக்கும் போகுது அப்படின்னா இங்கிருந்து மறுபடியும் புல் பேக் ஆகிட்டு வரும்போது நம்ம இங்கே ரிவர்சலில் கால் எடுக்கலாம், புட் எடுக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு என்ட்ரியுமே ரிவர்சலில் நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான் சேஃபாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டைரெக்டாக பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கும்போது பிரேக் அவுட் என்ட்ரிங்கிறது ஈஸியாக டார்கெட் வந்துட்டு சடனாக புல் பேக் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ அதனால் நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஓவராலே வந்து டவுன் சைடில் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 21,680 to 700 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஹையஸ்ட் டார்கெட்டாக நான் எதிர்பார்க்கக்கூடிய என்னுடைய லெவல் அப்படிங்கிறது 21,300 வரைக்கும் மேக்ஸிமம் டார்கெட் எனக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு இடையில எங்கே ரிவர்சல் ஆனாலும் அதோட சார்ட்டோட கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நான் இந்த பிளானை கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த பிளானில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 21,500 கீழே புட் ஆப்ஷன், அதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 to 100 பாயிண்ட்ஸுமே டார்கெட் வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷனுக்கு இப்போ நான் ஹோல்டிங்கில் வச்சிருக்க ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 21,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் தான். நம்ம 21,600 21,800 ரெண்டு வச்சுருக்கோம். அதில் 800 அப்படிங்கிறது வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க.
21,600 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 21,600 அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 220க்கு மேலே ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால இதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். அடுத்து கேப் டவுன் கேப் அப் அப்படிங்கிற விஷயங்களா இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தா இங்கே பார்த்தா அதே சினாரியா தான். 21,600 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த லெவல் போனாலே மார்க்கெட் கேப் டவுன் மார்க்கெட் ப்ரெஷர்லெஸ் டவுனில் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. ஆனால் கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 21,400 அப்படி இந்த லெவல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு புல் பேக் வந்து மேலே போகும். அப்படி மேலே போகும்போது நமக்கு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இங்கிருந்து மேக்ஸிமம் ஹை அப்படிங்கிற மாதிரி நமக்கு 21,600 வரைக்குமே மேக்ஸிமம் வாலட்டிலிட்டினால போகலாம். ஸோ இங்கே ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம கீழே வரணும் நம்ம பிளான் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு 21,520 to 30 இப்படிங்கிற இந்த லெவல்லே கூட ரிவர்சல் ஆகலாம். ஆனால் இங்கே ரிவர்சல் ஆகிறது அப்படிங்கிறது கிளியராக இருக்காது. ஒரு சில நேரத்தில் சடனாக வந்து மறுபடியும் மேலே கூட இப்படி போகலாம். ஸோ அதனால நம்ம இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிறது சேஃப். அப்படி இல்லைன்னா இங்கே இந்த லெவல் 21,500 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அந்த ஹையை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு லோ பிரேக் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மேலே ஹை போயிட்டு இதுக்கு மேலே போகிறதா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி மேலே போய் ரிவர்சல் ஆகும்போது எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ மார்க்கெட் இங்கிருந்து இந்த லெவலில் போனோன்னு இங்கேயும் ரிவர்சல் ஆகுது, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ரிவர்சலில் என்ட்ரி எடுக்க வேண்டாம், அது கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். இந்த லெவல் லோ பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுத்து டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் லோ வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு புட் ஆப்ஷன் எடுத்து டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும். ஸோ இப்படி தான் நான் இந்த விஷயத்த பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா விஷயம் சொல்லிட்டோம். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.